தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே எல்லாரோட பேரும் பலரும் சொல்லிட்டாங்க, அதனால் அவர்களேன்னு சொல்லி நேரத்தை போக்க விரும்பலை. இந்த புத்தர் விழா நாத்திகர்களான நாம், பெரியாரோட தொண்டர்களான நாம் எல்லாரும் கருப்பு சட்டைக்காரர்கள் புத்தர் பேரில் ஒரு விழா நடத்தணுமா அப்படிங்க பல தோழர்கள் கேட்டாங்க. தொடர்ச்சியாக அது சமூக ஊடகங்கள்லையும் சரி, நம்ம தோழர்கள் துண்டறிக்கையை கொண்டு போவதும் சரி, இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே அந்த சர்ச்சைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு, கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. கேள்விகள் யாரோ சராசரி மனிதர்கள், எதுவுமே தெரியாதவங்க, தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா நாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் கேட்டவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள், தலைவர்கள், இல்லை ஒரு உள்ளூர் அளவில் தலைவர்கள், அந்த மாதிரி நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் அப்படி கேள்வி கேட்டாங்க. ஏன் நம்ம கருப்பு சட்டை போட்ட நம்ம எப்படி ஒரு மத தலைவரான புத்தரை போய் எப்படி நம்ம கொண்டாடுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு நல்ல தெளிவான பதிலே எனக்கு முன்னாடி பேசின தோழர் வேந்தன் அவர்கள் ரொம்ப விளக்கமாகவே ஒரு பதில் சொல்லிட்டார். என்னோட வேலையை சுருக்கிட்டார். அதனால் நம்ம சுருக்கமாக சொல்லலானாக்கா, நாம் பகுத்தறிவாளர்கள், நாம் நாத்திகர்கள், அதனால தான் புத்தர் விழா கொண்டாடணும்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. கேள்வியில் தான் பதில் இருக்குது. நாத்திகர்கள் புத்தர் விழாவை கொண்டாடுமான்னா, ஆமாம், நாத்திகர்கள் மட்டும்தான் கொண்டாட முடியும், மற்றவங்க கொண்டாட முடியாது. புத்தரை நாத்திகர்களாக தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பெரியாரே சொல்கிறாரு. அதனால் நாத்திகர்களாக இருக்கிறதுனால தான் நாம் கொண்டாடுறோன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அது கொஞ்சம் விளக்கமாக, அதவே கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தரை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இது நம்ம முதல்ல நம்ம தான் ஒரு பெரியாரிஸ்டான நம்ம தான் தொடங்குறோமா அப்படின்னா அது தப்பான செய்தி. நாம் ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவூட்டுறோன்னு தான் சொல்ல முடியும். இது பெரியார் காலத்திலே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விழா. பெரியார் 1928 இருந்தே புத்தர் விழாக்களில் அவர் போய் நேரடியாக கலந்துக்கிட்டு தலைமையுரையே ஆட்டியிருக்கார். அவரே இந்த விழாக்களை நடத்தாட்டியும் கூட புத்தர் சங்கத்தோட மாநாடுகளில் அவர் 1928 இருந்தே போய் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. 54 அவரே ஒரு மாநாடை திட்டமிட்டு திராவிடர் கழகம் சார்பாகவே புத்தர் விழாவை, புத்தர் மாநாட்டையே ஈரோட்டில் நடத்தினார். 54 தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தார். 59 வரைக்கும் நடத்துனதுக்கான தகவல்கள் நம்மகிட்ட இருக்குது, விடுதலையிலே இருக்குது, புத்தகங்களாகவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நடத்தியிருக்காரு, 73 74 வரைக்கும் நடந்துச்சா, திராவிடர் கழகம் அது பெரியாருக்கு பின்னாடி அந்த விழாக்களை நடத்துனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து விடுதலைகள், பழைய விடுதலைகளை தேடினா கிடைக்கும். என்னை பொறுத்தவரை நான் படித்த அளவுக்கு 59 வரைக்கும் பெரியாரே நடத்தின விழா தான் இந்த புத்தர் விழா. அதை நாம் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோமே ஒழிய நாம் எதையும் தொடங்கலை. அப்போ பெரியாரசுகள் கொண்டாடலாமா அப்படின்னா, பெரியாரே கொண்டாடிட்டார்ல, அப்புறம் பெரியாரசுக்கு என்ன வேலை, அப்படியே செய்ய வேண்டியது தானே. அந்த கண்டினியூட்டியை தான் நம்ம பழையபடி அந்த தொடர்ச்சியை தொடங்குகிறோம், அவ்வளோதான ஒழிய பெருசாக நம்ம பெரிய ஒரு வரலாற்று சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. வரலாற்று முக்கியத்துவமான காரியங்களை பல ஆண்டுகளாக நடக்கலை, நாம் தொடங்குகிறோம். இந்த விழாவும் கூட நாம் திட்டமிட்டது கிட்டத்தட்ட இது 3வது திட்டம்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் வேறு மாதிரி தான் திட்டமிட்டோம். என்னன்னா, ஒரு நாத்திகர் விழா, வழக்கமாக நாம் திராவிடர் கழகம் நடத்துகிற நாத்திகர் விழா உங்களுக்கு தெரியும், மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் அதெல்லாம் நடக்கும், ஒரு பெரிய மாநாடு மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் இதை நம்ம திட்டமிட்டோம். ஒரு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம், ஒரு கண்காட்சி, பெரியாரிய வாழ்வியல் கண்காட்சி அல்லது திராவிடர் பண்பாட்டு கண்காட்சி, இது நூல் வெளியீடுகள், கருத்தரங்கள், இந்த மாதிரி பெரிய அளவில் திட்டமிட்டு தான் அதற்கு யாரை நம்ம கூப்பிடணும்னா லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு, அதெல்லாம் தேதிகள் முடிவாகாததுனால நாம் ஒரு அறிவிப்பு துண்டறிக்கை மட்டும், அறிவிப்பு நோட்டீஸ் மட்டும் ரெடி பண்ணி அதை வச்சு நிதி திரட்ட ஆரம்பித்தோம். அதுலேயே சிக்கலை நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். அதாவது இப்போ நம்ம ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பகுத்தறிவாளர்கள் நான் நம்பிக்கிட்டு இருந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எப்படி பெரியாரிஸ்டை நம்ம எப்படி ஒரு மதவாதியை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே சமயத்தில் களத்தில் நேரடியாக இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரி அமைப்புகள், நீ எப்படி புத்த மதத்தை கொண்டாடலாம், புத்தரை கொண்டாடுறதுக்கு நீ யார், நீ கொண்டாடக்கூடாது, புத்தரை எங்கே கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு நம்மளை மேலே வழக்கே போடுறாங்க, தகராறுக்கு வர்றாங்க, நேரடியாக அடிதடிக்கு வர்றாங்க. நம்ம தோழர்கள் தான் அன்றைக்கி ரொம்ப புத்தர் மாதிரி இருந்துட்டு வந்தாங்க. யாரும் எந்த பதில் தாக்குதல் ஏன்னா எந்த பிரச்சனை வேணாலும், எந்த நொடியில் வேணாலும் அப்படியே இது அரசுக்கு எதிராக மாற்றி விடுறதுக்கான வேலைகள் ரொம்ப சிம்பிளாக நடந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக பேருந்து ஓட்டுநரை போய் பார்க்க போகிறாங்க, திமுக தலைவர் இவங்க கனிமொழி அவங்க போகிறாங்க, அதவே ஒரு அரசியலாக்குறான், அதை அரசுக்கு எதிரான
பிரச்சனையாக மாற்றுறாங்க போது இது திட்டமிட்டு ஒரு அடிதடியே நடத்த வர்றான். அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் பொறுமையாக போகணும்னு சொல்லிட்டு இந்த நாங்கள் திட்டமிட்ட நிகழ்ச்சியவே கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றினோம். கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி நடக்கணும், புத்தர் விழாங்கிற பேரில் ஒரு சின்ன நிகழ்ச்சியாவது நடக்கணும், இதை நம்ம தொடங்கணும், அவ்வளோதான். நாம் திட்டமிட்ட மாதிரி பெருசாக தான் நடத்துவோம் அப்படின்னா நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்க சட்ட ஒழுங்கு சிக்கலில் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணி, ஏன்னா இங்கே அவிநாசிக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, திருப்பூர்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் நிதி திரட்டலுக்காக போகிறோமோ அங்கேயெல்லாம் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கான் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லாமே. அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்த விடக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்குது. அப்படிங்கும்போது சின்ன அளவுலையாவது இதை நடத்தி ஆகணுங்கிற முடிவில் தோழர்களை எல்லாத்தையும் நாங்கள் போட்ட திட்டமெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி அரங்க கூட்டமாவது இதை நடத்திடணும்னு முடிவு பண்ணி தான் இந்த வடிவத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இது கூடிய விரைவில் நாங்கள் நினைச்ச மாதிரி கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பெரிய அளவில் நடத்துவோம் அப்படிங்கிறத முதல் தகவலாக சொல்கிறேன். அடுத்து நாம் ஏன் இந்த புத்தர் விழா கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1928 தென்னிந்திய பௌத்தர்கள் சங்கத்தோட 3வது மாநில மாநாட்டில் பெரியார் பேசுகிறார். அந்த மாநாட்டில் புத்த மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறார். அவர் விமர்சனம் பண்ணுறதா நினச்சி தான் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மதம்னு இருந்தால் அந்த மதம் அந்த மதத்தோட கொள்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சராசரி மனுஷனால் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண வைக்க முடியணும். ஒரு கொள்கை, மதமோ இல்லை எந்த கொள்கையோ எதுவாக இருந்தாலும் சராசரி மக்களால் ரொம்ப ஈஸியாக அதை ஃபாலோ பண்ண முடியணும், அப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, அது வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கணும். இந்த 2 விஷயத்த சொல்கிறார். ஒரு மதமோ ஒரு கொள்கையோ எதுவாக இருந்தாலும் அது சராசரி மக்கள் எளிதாக பின்பற்றத்தக்கதாக இருக்கணும், அது வாழ்க்கைக்கு அவசியமானதாகவும் இருக்கணும். அது இல்லாமல் வெறும் கட்டளைகள், வெறும் விதிகள், வெறும் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இதை பேர் நீங்கள் மதம்னு சொன்னீங்கன்னா, அந்த மதத்தை ரிஷி சொன்னார், புத்தர் சொன்னார், இயேசு சொன்னார், நபிகள் சொன்னாருங்கிற பேரில் நீங்கள் எங்களுக்கு வெறும் கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் கொடுத்தீங்கன்னா அது மதமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஒரு கடுமையான விமர்சனத்தை புத்தர் மேலேயும் சேர்த்தா சொல்கிறார். புத்தர் மேலேயும் சேர்த்து, அதான் புத்த மதத்து மேலேயும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதே உரையில் என்ன சொல்கிறார், முடிக்கும் போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும் புத்த மதம், புத்தர் கொள்கைகள் இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையில்லாத கட்டுப்பாடுகள் எதையும் அது சொல்லலை, ஈஸியாக மக்களால் பின்பற்றத்தக்க மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நான் முழு அறிவோடையோ முழு ஆராய்ச்சியோடைய புத்த மதத்தை முழுமையாக ஆராய்ச்சி பார்த்து நான் சொல்லலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் அறிஞ்ச வரைக்கும் புத்த மதம் எளிய மக்களால் பின்பற்றத்தக்க மதமாக தான் இருக்குது, பின்பற்றத்தக்க கொள்கையாக தான் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த உரையை முடிக்கிறார். இன்றைக்கி அதை விமர்சனமாக தொடங்கி ஆதரவாக தான் முடிக்கிறார். இதுதான் எனக்கு தெரிஞ்சு 2 உரை கொஞ்சம் புத்த மதத்தை பற்றி பெரியார் நடத்தின விமர்சனம். அப்படின்னா நான் பேசின இந்த ஒரு உரை, இன்னொரு உரை அதான் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மேலே அவர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற தோழர்கள் மேலே வச்ச விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அடுத்த விமர்சனம் அதே தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது நடந்தது 1928 நான் சொன்ன செய்தி. அதுக்கப்புறம் 1931 அதே தென்னிந்திய பௌத்தர் சங்க மாநாட்டிலே மீண்டும் பேசுகிறார். அப்போ இதே ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, புத்தர் என்ன சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னார், ஆத்மா இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள், வேதங்கள் இதெல்லாத்தையும் மறுக்கிறார் புத்தர். இதெல்லாம் புத்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. யார்கிட்ட பேசுகிறாரு, புத்தர் சங்க மாநாட்டில் அந்த புத்த மதத்தை ஏற்றுக்கிட்ட தோழர்கள்ட்ட, அந்த மத ஆதரவாளர்கள்ட்ட பேசுகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், ஆத்மா இல்லைன்னு சொன்னார், வேதங்கள், சாஸ்திரங்கள், ஜாதி, மதம் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை எப்படி சொல்கிறீங்கன்னா, புத்தர் சொன்னார் அதனால நீங்கள் இதை கேளுங்க, அதனால நான் ஏற்றுக்கிட்டேன். புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதனால எனக்கு கடவுள் இல்லை. புத்தர் ஆத்மா இல்லைன்னாரு, அதனால எனக்கு ஆத்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்காரனோ இல்லை ஒரு இஸ்லாமியரோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க குரானில் சொன்ன மாதிரி இல்லை அவங்கவுங்க மத தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க யாருமே இந்த கருத்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுமா, இந்த காலகட்டத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா, எல்லா மக்களாலும் ஈஸியாக பின்பற்றப்பட முடியுதா அப்படின்னு அவங்கவுங்க அறிவை கொண்டு யோசித்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா தப்பு இல்லை. கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னதுனால நான் கடவுள் இல்லைன்னு சொன்னேன்னாக்கா நான் பெரியாரிஸ்டே இல்லைங்கிறார் புத்தர். அவ்வளோதான். சாரி, பெரியார் அதை தான் அங்கே சொல்கிறாரு. கடவுள் இல்லைன்னு புத்தர் சொல்கிறாரு.
புத்தர் சொன்னதை அப்படியே நான் கேட்டுக்குவேன்னு சொன்னால் நீ புத்திஸ்டே இல்லைங்கிறார். நீ யோசி அப்படிங்கிறார். யார் என்ன சொன்னாலும் நீ யோசி. நீங்கள் யோசித்து உங்கள் அறிவுக்கு கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சா, உங்கள் அறிவுக்கு இந்த ஆத்மா இல்லை, சாஸ்திரம் பொய், வேதங்கள் தவறானவை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் நீங்கள் உண்மையான புத்தர்கள் தான். இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஸோ இது ரெண்டு தான், இந்த ரெண்டு உரை தான் 1928 1932 இந்த ரெண்டு உரை தான் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் மீது பெரியார் வச்ச விமர்சனமாக நான் பார்க்குறேன். இந்த ரெண்டு விமர்சனம் பார்த்தீங்கன்னா அடிப்படையை பார்த்தா இதுவே புத்திசம் தான். ஒரு புத்தரான்னு தான் பெரியாரே பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரே சொல்கிறார், பெரியாரே சொல்கிறார், எந்த கருத்தாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வசனம் தெரியும், அந்த கருத்து தெரியும். அதாவது யார் சொல்லியிருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கு சரின்னு பட்டதுன்னா பின்பற்று, இல்லைன்னா தூக்கி போட்டுப்போ அப்படிங்கிறதான் பெரியார் பல இடங்களில் பேசுனதான் நம்ம எல்லா தோழர்களும் சொல்லுவோம். அதைத்தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். நான் சொல்லியிருந்தாலும் யார் சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கு சரின்னு பட்டதுன்னா நீ பின்பற்று அப்படிங்கிறது தான் பெரியார் புத்த மதத்தை பின்பற்றிய தோழர்கள் முன்னாடி பேசின விமர்சனம். இந்த ரெண்டு விமர்சனத்தை தாண்டி புத்த மதத்தை பெரியார் சில இடங்களில் பேசுகிறார். அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், புத்தருக்கு சிலை வச்சு அதுக்கு ஊதுபத்தி காட்டுறது, தீபம் ஏற்றுறது, அந்த மாதிரி இந்து மதம் மாதிரியே நடந்துகிட்டு இருக்க சடங்குகள் நிறைய நடக்குது, இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பலமுறை கண்டிக்கிறார். தன்னோட இறப்பு வரைக்கும் பலமுறை புத்திஸ்டுகளை கண்டிக்கிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றுபவர்களை பேசுகிற பண்ணுற விமர்சனம். ஆனால் எந்த இடத்துல நான் படித்த வரைக்கும் எந்த இடத்துலையும் புத்தரை நேரடியாக விமர்சனம் பண்ண மாதிரியோ, இல்லை புத்தரோட கொள்கைகளை இது தவறு, புத்தரோட இந்த கொள்கை தவறுன்னு பெரியார் சொன்ன மாதிரியோ நான் இது வரைக்கும் படிக்கலை. யாராவது அதிகமாக பெரியாரை படித்தவங்க யாராவது இருந்தால் சொன்னால் என்னோட கருத்தை மாற்றிக்கிறேன். ஸோ புத்தர் விழாவை ஏன் கொண்டாடுறாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நான் ஏன்னா பெரியாரால் விமர்சிக்கப்படாத நபர்களே இருக்க முடியாது. அரசியல்லையும் சரி, சமுதாயத்திலையும் சரி. இன்றைக்கி இப்போ இருக்க வள்ளலார் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு நம்ம தோழர்கள்லாம் RN ரவியை கண்டித்து பேசணும், நிறைய பேர் பேசணும். அந்த வள்ளலாரை கூட பெரியார் விட்டு வைக்கல, சித்தர்களையும் பெரியார் விட்டு வைக்கல, யாரையுமே விட்டு வைக்காம. அது மாதிரி திருவள்ளுவருக்கு குறளுக்கு மாநாடே நடத்தினார் பெரியார். ஆனால் அந்த திருவள்ளுவரை தன்னோட இறுதி காலம் வரைக்கும் அவர் தன்னோட கடைசி பேட்டியில் கூட, கடைசியாக கொடுத்த பேட்டியில் கூட திருவள்ளுவரை திட்டியிருக்கார். திருவள்ளுவர் கடுமையாக திட்டியிருக்கார். திருவள்ளுவரோட கருத்துக்களை, திருக்குறளில் இருக்க கருத்துக்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ஆனால் புத்தரை மட்டும்தான், புத்தர் கொள்கையில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவர் தனிப்பட்ட முறையிலையும் சரி, அதாவது தனிநபரான புத்தரையோ இல்லை புத்தரோட கொள்கைகளையோ அவர் எதிர்த்து பேசினதாக நான் படிக்கலை. அது ஒன்று தான். இதை ஒரு விழாவை நம்ம கொண்டாடணும், புத்தரை ஒரு தலைவராக நாம் கொண்டாடணும், ஒரு தோழராக காமிச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் பெரியாருக்கு மிகவும் நெருக்கமாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அது கூடுதலாக அதனால தான் பெரியாரே புத்தர விழாவும் நடத்தியிருக்கார் அப்படிங்கிறதுனால நடத்துகிறோம். இன்னும் கூடுதலாக பெரியார் என்ன சொல்கிறாருன்னா 1957 அதாவது இதெல்லாம் இந்த விமர்சனம் வச்சதெல்லாம் எப்போனா 31 35 இந்த மாதிரி காலங்கள் வரைக்கும் தான் புத்த மதத்தை பின்பற்றின தோழர்கள் மேலே இந்த விமர்சனம் வச்சார். அந்த நேரத்துக்குள்ளே புத்தர் கொள்கைகளை விமர்சிக்கலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950களுக்கு பின்னாடி என்ன பார்க்க முடியுதுன்னா 50லேருந்து அவரோட மறைவு காலம் வரைக்கும் புத்த மதம் ஒரு மதமே இல்லை, அது ஒரு மார்க்கம், அது ஒரு நெறி, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் 50லேருந்து அவர் பேசுகிறார். எல்லா மதங்களையும் பெரியார் விமர்சிக்கிறார், நம்மகிட்ட கூட நிறைய பேர் கேட்கலாம், மதங்களை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சொன்னார் பெரியார், அப்படியே நீங்கள் புத்த மதத்தை பேசுகிறீங்க. ஆமாம், மதங்களை ஒழிக்கணும்னு சொன்னார் பெரியார். ஆனால் புத்த மதத்தை மதம்னே அவர் சொல்லலை. 50லேருந்து அவர் சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறார், புத்த மதம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறார். அதை அப்போ கேள்வி கேட்குறாங்க பெரியார்கிட்ட நிருபர் வடநாட்டில் அவர் பெரியார் 59ல் வட மாநிலங்கள் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. டெல்லியில் ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு, ஆங்கில பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, நீங்கள் அது ஒரு மதம் தானே, புத்த மதம் தானே, அதே நீங்கள் வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்போ சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ஆபத்தான ஆள். அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ஆபத்தான ஆள், புத்த மதம் ஒரு மதமே கிடையாது. இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் புத்த மதம்னு சொல்கிறதே எதுக்காக, அதோட உள்நோக்கம் என்னன்னா புத்த மதத்தை மற்ற மதங்கள் மாதிரி மாற்றி அதை அழிக்கிறதுக்கான உள்நோக்கம் சூழ்ச்சியோடு தான் இதை நீங்கள் சொல்கிறீங்களோ ஒழிய இது புத்தம்ங்கிறது மதம் கிடையாது, அது மார்க்கம் 59ல் சொல்கிறாரு. அதை முன்னாடியே 1955லேயும் சொல்கிறாரு, 54லேயும் சொல்கிறாரு, அது ஒரு மார்க்கம் தான் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த
யார் சொல்லியிருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் எதையும் உன்னோட அறிவுக்கு ஆலோசிக்காமல் நீ யோசிக்காமல் எதையும் ஃபாலோ பண்ணாதேன்னு சொல்கிறாருல, அதை வந்து மீண்டும் 55 சொல்கிறாரு. அதை தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்கிறார். ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறார். பௌத்தம்னா என்னன்னு கேட்குறதுக்கு என்ன சொல்வார்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பதே பௌத்தம். ஒரே வார்த்தையில் முடிக்கிறார் பௌத்தத்துக்கு. இப்போ இந்த மாதிரி பெரியார் வந்து அதை வந்து ஒரு மதமாகவே பார்க்காம இருந்தார். இதுக்கு இந்த மாதிரி காரணங்க. பெரியார் வந்து பல மதங்களை திட்டியிருந்தாலும் கூட இஸ்லாம் இடையில இஸ்லாமை மாற சொல்கிறாரு, கிறிஸ்தவனாக மாற சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இந்த புத்த மதத்தை பொறுத்தவரையில் அவர் அதை மதமாக பார்க்கல, அதை ஒரு வாழ்க்கை முறையாக பார்த்துருக்காரு. அதனால தான் அதுவும் ஒரு காரணம் நாம் வந்து இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு. முக்கியமாக 1957 மகாபோதி சங்கம்னு இதே மாதிரி தான் புத்த மதத்தோட சங்கத்தில் 1957 பேசுகிறார். அந்த பேச்சு புத்த நெறிங்கிற பேரில் திராவிடர் கழகம் புத்தகமாகவே போட்டிருக்கு. தொடர்ந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அந்த புத்தகத்தை அச்சிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. புத்த நெறி அந்த புத்தகத்தோட பேர். அந்த நிகழ்ச்சி நடந்த 1957 மே 15 சென்னையில் நடக்குது. புத்த சங்க மாநாடு தான். அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் நாஸ்திகன். பெரியார் தன்னை பற்றி சொல்கிறார், நான் நாஸ்திகன். நாஸ்திகன்னா என்ன? வேதங்களை மறுப்பவன், சாஸ்திரம் இந்து மத சாஸ்திரங்களை மறுப்பவன், இந்து மத இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்கிறவன். இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் தான் புத்தரை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியும். மற்ற எல்லாரும் புத்தரை ஒரு கடவுளாவோ ரிஷியாவோ மகானாவோ நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறதுக்கு நிறைய பயிற்சி வேணும், நிறைய சூழ்ச்சியான அறிவு வேணும். அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் வந்து வெறும் நாத்திகன். நாத்திகரால் மட்டும்தான் புத்தரை புரிந்து கொள்ள முடியும், நாத்திகரால் மட்டும்தான் புத்தரை கொண்டாட முடியும். ஆகவே நாங்கள் புத்தரை கொண்டாடுகிறோம்னு சொல்கிறார். புத்தர் விழாவை கொண்டாடுறதுக்கு ஏன் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு கேட்டப்ப அந்த விழாவில் கொண்டாடுறாரு. நான் நாத்திகன், என்னால் மட்டும்தான் புத்தரை புரிஞ்சுக்க முடியும், அதனால தான் புத்தர் விழா கொண்டாடுறேங்கிறார். அதுதான் வந்து நம்ம இந்த கேள்வி கேட்குற எல்லா தோழருக்கும் பதில் அந்த புத்தநெறி புத்தகத்தில் இருக்குது. நாங்கள் நாத்திகர்கள், நாங்கள் பகுத்தறிவாளர்கள், அதனால் தான் புத்தரை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஒரே பதில். ஏன்னா பெரியார் சொன்ன இப்போ ஏற்கனவே சொன்னார் தோழர் இளவேந்தன் சொல்லிட்டு இருந்தார், அறிவு அறம் பயிற்சி இதெல்லாம் சொல்கிறார்ல, இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பெரிய நம்ம தோழர்களுக்கு தெரியும். அறிவை முன்னிலைப்படுத்துறது, அறம்னா என்ன, ஒழுக்கம்னா அதான் ஒரு அறம்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி பயிற்சி, அந்த பார்ப்பன எதிர்ப்பு பண்பாடு, திராவிடர் பண்பாடு, அதை நம்ம பெரியாரிய வாழ்வியல்னு சொல்கிறோம். அதுதான் பௌத்தம், வேற ஒன்றும் கிடையாது. பெரிய பௌத்தம்னா பெருசாக நம்ம அது அவர் சொன்னது வேற வார்த்தைகளில், பௌத்த வார்த்தைகளில் சொல்கிறாரு. அதே தான் பெரியார். நீங்கள் நடைமுறை பெரியாரியல வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்க தோழர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இது புத்தகத்துக்கும் நமக்கும் எந்த வேறுபாடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இது கூட நான் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு புரியாது. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு புத்தகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத. அதை தான் நம்ம பெரிய அரசு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் புத்தர் வந்து அதை ஒரு ஆவணமாக தயார் பண்ணி நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளில் நடத்தியிருப்போம். திரிப்பிடங்கள் மாதிரிலாம் அவர் உருவாக்கி அதை தொடர்ச்சியாக ட்ரெயின் பண்ணார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளில் பேசியிருப்போம். பெரியார் கிட்டத்தட்ட அந்த ஆவண மாதிரிலாம் போட்டு பண்ணாரான்னு தெரியாது, ஆனால் நடைமுறையில் கொண்டு வந்தார். அந்த அறிவு அறம் நடைமுறை பயிற்சிங்கிறத பெரியார் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தார். அப்போ நமக்கும் பௌத்தத்துக்கு என்ன வேறுபாடு? ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம புத்தரை கொண்டாடுறோம். நாம மட்டும் இல்லை, அதனால தான் பெரியாரும் புத்தருக்கு விழா எடுத்து கொண்டாடுறார். சரி, இது ஏன் கொண்டாடணுங்கிறத ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் வேணும்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பேசலாம். அடுத்து என்ன பேச வேண்டியிருக்குன்னா, அந்த மத மாற்றம், அதை பற்றி நம்ம தோழர்கள் எல்லாமே முன்னாடி பேசினாங்க. அது நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகம் போட்டோம், இந்துவாக இறக்கப்போவதில்லை அப்படின்ட்டு. பெரியார் மத மாற்றத்தை ஆதரித்து வலியுறுத்தி பேசின கட்டுரைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி அம்பேத்கர் பேசின உரைகள், அதை வந்து நம்ம அதிகமாக தலித் முரசு வெளியீடுகளை அதிகமாக வாங்கி விற்பனை பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த புத்தகம் போடும். பெரியாரோட புத்தகத்தை தலித் முரசு காட்டார் 2 பேர் சேர்ந்து தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அந்த புத்தகம் வந்த பின்னாடி தான் பெரியார் இப்படிலாம் பேசியிருக்காரா அப்படின்னு நம்ம தோழர்கள் நிறைய பேர், நம்ம தோழனா பெரும்பாலான
பகுத்தறிவாளர்களுக்கே வந்து அப்போ தான் தெரியுது பெரியார் வந்து மதம் இல்லைன்னு சொன்னாருன்னு தெரியும், ஆனால் மதத்துக்கு போங்கன்னு சொன்னாருன்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்க இருக்காது அப்படின்னு கடுமையாக சண்டை போட்ட பல தோழர்கள் இருக்காங்க. புத்தகத்தை படிச்சுட்டு அந்த தலைப்பு சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் புள்ளி வைக்கல, அந்த இடத்துல கமா வைக்கல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நம்ம அப்படி தான் போயிட்டு அது அப்படி தான் இருக்கும். தலைப்பு உங்கள் இஷ்டத்துக்கு வச்சு, ஆமாம் எங்கள் இஷ்டத்துக்கு தான் வைப்போம், வேறு யாருக்கு தான் உங்கள் இஷ்டத்துக்கு வைக்க முடியாது, அது நம்ம விருப்பம் தலைப்பு வைக்கிறது. அது சரியாக தப்பான வேறு அது வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கலாம். இந்த புத்தகங்கள் வந்து வந்த பின்னாடி அதை பற்றிய விவாதங்கள் அதிகமாகுது, மதமாற்றம் தொடர்பான விவாதங்கள் அதிகமாகுது. சுருக்கமாக மதமாற்றத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ஏதோ புதுசாக பெரியாரெலாம் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் ஏதோ புதுசாக வந்து திணிச்சிட்டோம், புதுசாக நம்ம பரப்புகிறோம், இல்லை பெரியார் சொல்லாத நம்ம செய்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெரியார் செஞ்சதை நாம் சொல்கிறோம், அவ்வளோதான். பெரியார் செஞ்சு காமிச்சார், நம்ம செஞ்சு காக்கிறவங்களுக்கு நமக்கு துணிச்சல் இல்லை, சொல்லி காட்டுறோம், அவ்வளோதான். அந்த அளவில் தான் நம்ம இருக்கோம். பெரியார் செஞ்சு காமிச்சிருக்காரு, நம்ம அதை தான் முதல்ல அந்த புத்தகம் போட்டோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன போட்டோம், சூத்திரனாக இருக்க வெட்கப்படுகிறேன்னு சொல்லி பெரியார் பேசின ஒரு புத்தகம். அது ஒரு தொகுப்பு நூல் தான். அதாவது பெரியார் இஸ்லாம் மதத்துக்கு மாற சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியல் ஜாதி மக்களையும் இஸ்லாம் மதத்துக்கு மாறுங்க அப்படிங்கிற அந்த பொருளில் எங்கெங்கே பேசினாரோ அதை தொகுத்து ஒரு சின்ன புத்தகமாக போட்டோம். சூத்திரனாக இருக்க வெட்கப்படுகிறேங்கிற புத்தகம். அது வந்து அதே சொன்னாங்க, இவங்க இஸ்லாமியன்ட்டு ஏதோ காசு வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ போட்டிருக்கோம் புத்த நெறியை தழுவுங்கள். ஒரு எத்தனை தடவை, இப்போ நாளைக்கு இன்னொன்று போடுவோம், இன்னொரு திருப்பியும் கூட இஸ்லாமியனை மாறுன்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், இந்து மதத்துலேருந்து வெளியேறணும். நீ எந்த மதத்துக்கு வேணாலும் போ, கிறிஸ்தவ மதத்துக்கு போ, எதுக்கு வேணாலும் போ. கிறிஸ்தவ மதத்தில் என்ன ஜாதி இருக்குங்கிறீங்களா, பரவாயில்ல. இந்த கவுண்டிங் குறைஞ்சிட்டு வைங்க, இந்து மதத்தோட எண்ணிக்கை, இந்து மதத்தோட ஆதிக்கம் ஒழியுதுன்னு வச்சுங்களே, கிறிஸ்தவ மதத்தில் இருக்க ஜாதியும் ஒழியும். அதனால எந்த மதத்துக்கு போகணுங்கிற பிரச்சனை இல்லை, இந்து மதத்தை விட்டு வெளியேறணும், அவ்வளோதான் எங்களுக்கு நோக்கம். அதை அடிப்படையாக வச்சு தொடர்ச்சியாக நூல்கள் வெளியிடுவோம், இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கோம், இனிமேலும் வெளியிடுவோம். சரி, ஏன் அதை செய்கிறோம், ஏன் பெரியார் அந்த விஷயத்தை கூட பெரியார் ஏன் செஞ்சார்? ஜாதி ஒழிப்புக்காக ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்யினார், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வேலையெல்லாம் தலித்துகளுக்கே கொடுங்கன்னாரு. இப்படி பல ஸ்கீம் சொன்னார் பெரியார். வந்து ஜாதி மணியம் கர்ணம்னா அப்புறம் விஏஓ போஸ்ட்டு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இதெல்லாம் தலித் மக்கள் கொடுங்க அப்படின்னார் பெரியார். ஜாதி ஒழிப்புக்காக நிறையா திட்டங்கள் சொல்லியிருக்கார். அதே மாதிரி அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம், அவர் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நம்மளும் பேசுகிறோம். ஜாதி மறுப்பு திருமணம் வேணுங்கிற இங்கே இருக்க பல தோழர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்ச தோழர்கள் தான் இங்கே இருக்கோம். எல்லாமே அவர் சொன்ன எல்லாம் ஃபாலோ பண்ண தோழர்கள் தாங்க இருக்கோம். அதோட அவர் சொன்ன ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளில் மிக முக்கியமானது இந்த மதமாற்றம். எடுத்துக்காட்டாக இன்றைக்கி இருக்க பிரச்சனை சொல்லலாம்னா, இப்போ மேல்பாதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மேல்பாதி கிராமத்தில் நடந்த அந்த கோயிலை, திரௌபதி அம்மன் கோயிலை இழுத்து போட்டிட்டாங்க. ஒரு பட்டியல் ஜாதியை சேர்ந்த தோழர் வந்து கோயிலுக்கு உள்ள நுழைய முயற்சி பண்ணுறாரு, அடிச்சுட்டாங்க. உள்ள நுழையக்கூடாதுன்னு அங்கே இருக்க வன்னியர்கள் அடித்து வெளியேற்றுறாங்க. அது வழக்காது, கோயிலை பூட்டிட்டாங்க. அரசு வந்து கோயிலை பூட்டிடுச்சு. நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி யோசிக்கணும்? இப்போ நம்ம தோழர் என்ன செய்கிறாங்க, உடனே அந்த கோயிலை திறக்கணும், அந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டப்படி அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கணும், தாக்கப்பட்ட மாணவர் தோழருக்கு வந்து அதிக இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். இதுதான் நம்ம வந்து உடனே ரியாக்ட் பண்ணுற வாசகங்கள் இதுதான் இருக்குது. இது எத்தனை நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது? 1955 சட்டம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டம் 1955 வந்துருச்சுங்கிறோம். இப்போ நீ கிட்டத்தட்ட 68-70 வருஷம் ஆகிப்போச்சு. 70 வருஷமாக இதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தீண்டாமை வன்கொடுமை நடக்கும் போதும் என்ன சொல்கிறோம், பாதிக்கப்பட்டவருக்கு அதிகமான இழப்பீடு கொடு, அவருக்கு வந்து அரசு வேலை கொடு, எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவனுக்கு அதிகபட்சம் தண்டனை கொடு, அவனை தூக்கில் போடு, அவனை கழுத்தை எடுத்து வெட்டி போடு, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்போம். இது எவ்வளோ நாளாக நான் சின்ன பிள்ளையிலேருந்து பேசியிருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷத்துக்கு கூட இதை நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். தீண்டாமை வன்கொடுமை சட்டங்களை எப்படி நடவடிக்கை எடு இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க போகிறோம். தோழர் தான் அடிக்கடி வார்த்தை சொல்லுவார், அம்பேத்கர் சொன்னதா, கடைசி தலித் கொல்லப்படும் வரை இதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களான்ட்டு. அந்த வார்த்தை தான் மீண்டும் எனக்கு நிறைய அம்பேத்கரை படிக்க தோணுச்சு. அவர் சில கூட்டங்களில் பேசுவார், அப்புறம் தான் அம்பேத்கர் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தை, கடைசி தலித் கொல்லப்படும் வரை நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்களா, போராடிக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற எவ்வளோ கடுமையான வார்த்தை, எவ்வளோ முக்கியமான வார்த்தை அது. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். வேல்பாதியில் அதான் பண்ணுறோம், எல்லாருமே அதான் பண்ணுறோம். நாம் வேறு மாதிரி யோசிக்கிற மெத்தடே நம்ம மாற்றணுங்கிறேன். இப்போ மேல்பாதி கிராமத்தில் இருக்க வன்னியர்கள், அவன் போன தலைமுறை இல்லை, ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடியோ ஒரு புத்த மதத்துக்கோ ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கோ இல்லை இஸ்லாமியரோ ஏதோ ஒரு மதத்துக்கு மதம் மாறி இருந்தால் அங்கே திரௌபதி அம்மன் கோயிலே வந்திருக்காது. ஒருவேளை அங்கே இருக்க பட்டியலின மக்கள் அவங்க ஒரு காலத்தில் புத்திஸ்டாவோ இல்லை இஸ்லாமியராவோ மதம் மாறி இருந்தாங்கன்னா
அவங்க கோயிலுக்குள்ளே போகணும், இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே நுழையணுங்கிற சிந்தனையே வராது. அவன் எதுக்கு அங்கே போகணும், தேவையில்லை. இவன் எதுக்கு கோயிலை கட்டணும், கட்டவே வேண்டியதில்லை. அப்போ இந்த பிரச்சனை அது நம்ம அப்படி யோசிப்போம்னு யோசிக்கிறேன். இது அந்த மேல்பாதி கிராமத்துக்கு மட்டும் இல்லை, சமீபத்தில் கரூர் பக்கம் ஒரு கடவுர் கடவுரில் ஒரு கோயில் அதே மாதிரி நடந்துச்சு, அதே சமயத்தில் தான் நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு இது அது மட்டும் இல்லை. இப்போ இங்கே பக்கத்தில் அன்னூரில் ஒரு பொது தெருவில் முனிசிபாலிட்டியோட பைப்பில் ஒரு தலித் சிறுவன் ஒரு பையன் வந்து தண்ணி பிடிக்கிறான். இப்போ பொது குழாயில் தண்ணி பிடிக்கிறான். ஒரு 10 வருஷம் நடந்த சம்பவம் தான். நம்மளாம் இங்கே இருக்க பல தோழர்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ நீ பொது குழாயில் பைப்பை தொட்டு தண்ணி திறக்கக்கூடாதுன்ட்டு அங்கே இருக்க ஆதிக்க சாதிகள் அடித்து விரட்டுறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒருவேளை அந்த கிராமத்தில் இஸ்லாமியர் இருந்தாலோ கிறிஸ்தவர் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க யாரும் தண்ணி பிடிக்க வேணாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்து மதத்தில் பிறந்ததுனால தான் அங்கே இருக்க ஆதிக்க சாதி என்ன பண்ணுறான், நம்ம கீழே ஒரு ஜாதி இருக்குது அவனை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். இந்து மதத்தில் பிறந்ததுனால தான் அவங்க வந்து தண்ணி பிடிக்க முடியாத சூழல் இந்த ஊர் பக்கத்தில் நடக்குது. இன்னமும் நிறைய ஊரில் 2 கிளாஸ் இருக்கலாம், 2 ஸ்டேபிள் இருக்கலாம், 2 சுடுகாடு எல்லா பக்கம் இருக்குது. சரி, இதெல்லாம் கூட கணக்கெடுத்து எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கணும். ஊர் சேரி அப்படிங்கிற பிரிவு எல்லா ஊரில் நீங்கள் ஆய்வெல்லாம் பண்ண வேண்டாம், எந்த ஆய்வும் வேண்டாம், எது வேண்டாம். எல்லா கிராமத்துலேயும் ஊராகவும் சேரியாகவும் 2 பிரிவு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, தீண்டாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இஸ்லாமியர்கள் எங்களா அங்கே அப்படி வர்றாங்களா? இஸ்லாமியர் எங்கேயாவது ஊர் இஸ்லாம் மதத்திலே இருக்கணும், நீ அந்த பக்கம் தனியார், நீ இந்த பக்கம் தனியார், ஒருத்தனை ஒருத்தன் பேசாத, ஒருத்தனை ஒருத்தன் பார்த்தா தீட்டு, ஒருத்தனை ஒருத்தன் தொட்டா தீட்டு, அப்படி எதுவுமே இல்லை அங்கே. அப்போ எனக்கு எது ஈஸி, ஜாதி ஒழிப்புக்கு நான் 10 வருஷம் இங்கே வந்து போராட்டம் நடத்தலாம், நாளைக்கு வந்தாலும் போராட்டம் நடத்தலாம். என் பேரங்காலத்தில், என் கொள்ளு பேரங்காலத்தில் கூட அவினாசிக்கு வந்து இல்லை திண்டுக்கல்லில் வந்து இல்லை திருநெல்வேலியில் போய் ஜாதி எத்தனை போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தீர்வு எங்கே இருக்குது? நான் ஏதோ ஒரு மதத்துக்கு போயிட்டேன், இந்த மதம் வேண்டாம், இஸ்லாமுக்கு போகிறேன், பௌத்தத்துக்கு போகிறேன், கிறிஸ்டினா போகிறேன், எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை. சிம்பிளாக, அதாவது ஈஸியாக ஒரு வழி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நான் சட்டத்தை பயன்படுத்துவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். என்ன பலன்? இதை நம்ம இன்றைக்கே யோசிக்கிறோம். பெரியார் அன்னைக்கே யோசித்தார். மேல் பாதி மாதிரியே அன்னைக்கு சுசீந்திரம்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்க கோயிலில் பட்டியலின மக்களை, நாடார் சமுதாய மக்களை உள்ளே நுழைய விடாத பிரச்சனை இருந்துச்சு. அப்போ பெரியார் என்ன பண்ணுறாருன்னா 1924 அவரே சொல்கிறாரு, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பெரியாரே சொன்னது, 1924 1934 வரைக்கும் நான் கேரளா பகுதியில் இருக்க அந்த திருவாங்கூர், கொச்சின் எல்லா பகுதிக்கும் நேரடியாக போய் அங்கே தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்க மக்கள்கிட்ட போய் உங்கள் மதத்தை விட்டுட்டு இஸ்லாமாவோ வேறு எந்த மதமாவோ நீங்கள் வேறு மதத்துக்கு போயிருங்க, அப்போ தான் இங்கே உங்கள் ஜாதி கொடுமை ஒழியும் நேரடியாக பேசினேன், அவங்கள ஒப்புக்கொள்ள செய்தேங்கிறாரு. நேரடியாக பேசி அவங்கள ஒப்புக்கொள்ள செய்து ஏன் முன்னாடி 3000 4000 மலையாளிகள் மதம் மாறினாங்க, 700 800 தமிழர்கள் மதம் மாறினாங்க. இதே கன்னியாகுமரியில் தான் பேசுகிறார். நான் சொல்கிற ஸ்பீச்சையும் கன்னியாகுமரியில் தான் பேசுகிறார். 1968 போய் பேசுகிறார். 1968 பேசினார். அந்த பேச்சு தீண்டாமையை ஒழித்தது யாருங்கிற புத்தகமாகவே திராவிடர்கள் வெளியிட்டிருக்கு. இப்போயும் அந்த புத்தகம் வந்துக்கிட்டே இருக்குது, வாங்கி படிங்க. தீண்டாமையை ஒழித்தது யாருங்கிற புத்தகம் 1968 பெரியார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பேசுகிறது. அது நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக சொல்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கி மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற வன்னியர்களும் பட்டியல் ஜாதி மக்களும் வேறு மதத்துக்கு போயிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை அவர் செஞ்சே காமிச்சார். செஞ்சு காமிச்சிருக்கேன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்குறாரு. பல தோழர்கள் கேட்டாங்க, பழைய புத்தகங்கள் போட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்துவாக இறக்க போவதில் புத்தகம் போட்ட என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் எங்கேயாவது மத மாற்றத்தை நடத்தியிருக்காரா? நீங்கள் சொல்கிறீங்க மத மாற்றத்தை பற்றி பெரியார் பேசினாருன்னு சொல்கிறீங்க, எங்கேயாவது செஞ்சு காமிச்சாரா? இல்லாத ஒன்றை எப்படி நம்ம செய்ய முடியும், ஏன் அவர் செய்யலை? அப்படி பல பேர் கேட்டாங்க. அதுக்கான பதிலை பெரியாரே கொடுக்குறாரு. நான் 10 வருஷமாக தலித் மக்கள் மத்தியிலையும் புலையர்கள் ஈழவர் மத்தியிலையும் போய் பேசி அவர்களை ஒப்புக்கொள்ள செய்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு நான் சொன்னபடி இஸ்லாமாக மாறினாங்க அப்படின்னு சொல்ல 3000 4000 பேரை மதம் மாற்றினேன் அப்படிங்கிறாரு. அப்படி மதம் மாறின பின்னாடி தான் எல்லாருமே மதம் மாறிடுவானே அப்படின்னு பயந்து தான் அந்த திருவாங்கூர் கோயிலில் கதவை திறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாரு. திருவாங்கூரில் சுசீந்திரம், இப்போ கன்னியாகுமரியில் இருக்குது, கன்னியாகுமரி பக்கம் சுசீந்திரம் இருக்குது. அந்த சுசீந்திரம் கோயிலில் நம்ம ஒரு தலித் மக்களையும் நாடார் சமுதாயம் போன்ற ஈழவர் சமுதாயம் போன்ற பலரை உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொன்னப்போ பெரியார் என்ன எதிர்வினை ஆற்றியிருக்காருன்னா 3000 4000 பேரை மதம் மாற்றியிருக்கார். அப்படி மதமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்க போது அப்போ இருந்த கொச்சி திருவாங்கூர் அவர் திவானந்த் இருக்கார்,
ஒரு ஒரு சர்சிபி ராமசாமி ஐயர்னு சொல்லி அவர் போய் ராஜாட்ட சொன்னாராம், ராஜா சீக்கிரம் வந்து கோயில் கதவை திறந்து விட்டுருங்க, இல்லைன்னா மிச்சம் மீதி இருக்க எல்லா புலையர்களும் ஈழவர்களும் மதம் மாறி முஸ்லீமாக போயிடுவான், அப்புறம் யாருக்காக இந்த கோயில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி தான் கோயில் திறந்தது. இதை பெரியார் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறார். எல்லாருமே முஸ்லீமாக ஆகி எல்லாம் துருக்கி துப்பி முஸ்லீம்குள்ளா போட்ட பின்னாடி தான் கோயிலை திறந்தானுங்க, அதுதான் நமக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு தான் சொல்கிறார் பெரியார். அப்போ இந்த மத மாற்றம்ங்கிறது நாம் சிந்திக்கிறது இல்லை, பெரியார் சொன்னது. பெரியார் சொன்னது மட்டும் இல்லை, பெரியார் செஞ்சு காட்டினது. அதைத்தான் நாம் வந்து இப்போ சொல்கிறோம். எல்லா வகையான தீண்டாமை வன்கொடுமைகளுக்கும் எல்லா வகையான ஜாதி இழிவுகளுக்கும் தீர்வுங்கிறது இந்த மதமாற்றத்தில் இருக்குது. அப்படிங்கிறனால தான் நாம் இதை மீண்டும் மீண்டும் பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த புத்தகங்கள் இது வந்து நாம் தான் முதல்ல போடுறோம் அப்படியும் கிடையாது. ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன். இந்த நாம் இந்துவாக இருக்க போதிலே புத்தகம் போட்டோம், நானும் இந்துவாக சாக மாட்டேன் புத்தகத்தை தலித் முரசு போட்டாங்க. சரி, இதுக்கு முன்னாடி யாருமே மத மாற்றத்தை பற்றி பேசலையா அப்படின்னா அதில் நிறைய பேசியிருக்காங்க. திராவிடர் கழகம் தொடர்ந்து புத்தகம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மறந்து அப்படின்னு ஒரு புத்தகம் திராவிடர் கழகத்தில் வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி மீனாட்சிபுரம் மத மாற்றம் ஏன் திராவிடர்களை வெளியீடு, மதவெறியும் மத மாற்றமும் திராவிடர்களை வெளியீடு, நான் சொன்ன தீண்டாமை ஒழித்தது யார், திராவிடர்கள் வெளியீடு. தொடர்ச்சியாக திராவிடர்கள் வெளியிட்டு தான் இருக்குது. ஏன் திராவிடர் விடுதலை கழகம் இலவசமாகவே ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, வெப்சைட்டில் இருக்குது. மதம் மாறினால் குற்றமா புத்தகத்தோட தலைப்பு. திராவிடர் விடுதலை கழகம் தன்னோட வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் இலவசமாகவே கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தை. அது மத மாற்றத்தை ஆதரிக்கிற புத்தகம் தான். இப்படி அதை இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வர்றேன். பெரியார் காலத்தில் நடந்தது, திராவிடர் கழகம் இப்பயும் புத்தகமாக போட்டிருக்கு, திராவிடர் விடுதலை கழகம் புத்தகமாக போட்டிருக்கு, தலித் முரசு போட்டிருக்கு, நாமும் போடுறோம். அவ்வளோதான். இது ஒரு தொடர் வேலை. இடையில நமக்கு கொஞ்ச நாள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம், கொஞ்சம் அப்படியே வேறு டைரக்ஷன் மாறிட்டோம். அப்போ நாம் செஞ்ச வேலையை நாம் மறந்துக்கிட்டு இதெல்லாம் பெரியார் சொன்னாரா சொல்லலையான்னு கேட்டு வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. குறைஞ்சது திராவிட இயக்க வரலாறையாக நம்ம ஒழுங்காக படித்தோம்னாக்கா அந்த குழப்பம் நமக்கு வராது. குறிப்பாக இந்த புத்தநெறியை தழுவுங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த சொல் போடுறோம்ல, இந்த புத்தநெறியை தழுவுங்கள்ங்கிற தலைப்பே பார்த்தீங்கன்னா திராவிடர்களும் வெளியிட்ட வடநாட்டில் பெரியார் அப்படிங்கிற புத்தகம். அது 2 பார்ட்டாக வந்துச்சு, 2 தொகுதியாக வந்துச்சு. 2வது தொகுதியில் வந்த ஒரு கட்டுரையில் தலைப்பே அதுதான், புத்தநெறியை தழுவுங்க. அது என்ன தலைப்பு, என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சமன் சூத்திரன் என்ற இழிவுகள் நீங்க புத்த நெறியை தழுவுங்கள். இதுதான் அந்த கட்டுரையோட தலைப்பு. திராவிடர்கள் வெளியிட்ட புத்தகத்தில் இருக்க தலைப்பு. அது 3 தலைப்பு போடுறாங்க. மேலே ஒரு தலைப்பு இருக்குது, அதுக்கு அடுத்து இந்த தலைப்பு, அப்புறம் இன்னொரு தலைப்பு, 3 தலைப்பு கொடுக்குறாங்க. அந்த 3 தலைப்பில் ஒன்று தான் இது புத்த நெறியை தழுவுங்கள்ங்க. அது 21/2/1959 விடுதலையில் வந்திருக்கு அந்த செய்தி. அந்த நாளில் மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 50 பக்கத்து அடுத்தடுத்து 59 வருஷம் என்னன்னா பெரியார் வந்து டெல்லி போகிறார். டெல்லி, கான்பூர், லக்னோ, அதுக்கப்புறம் திருப்பி மும்பை, எல்லா பக்கம் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு 1959. அந்த டைமில் நடந்த எல்லா கூட்டங்கள்லையும் இதை கடைசியாக என்னென்னமோ பேசுவார். இந்திய தேசிய எரிப்பு படம் அதுக்கான பிரச்சாரம் நடத்துகிறாரு, இந்தி எதிர்ப்பு கூட்டத்தை நடத்துகிறாரு, தனிநாடு ஏன் தேவைங்கிற கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு, அந்த கருத்தையும் பேசியிருக்காரு, எல்லா கருத்தும் பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, ஆகவே தோழர்களே, பிற்படுத்தப்பட்ட மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்களே, உங்கள் இணைய இழிவு ஒழிய புத்த நெறியை தழுவுங்கள். 59 வருஷம் வரிசை அந்த சுற்றுப்பயணத்தில் முழுக்க அவர் பேசுகிறது இந்திய எதிர்ப்பாக இருக்கும். அதோட தலைப்பு இந்தியாவோட தேசப்பட எரிப்பாக இருக்கும், ஏதோ ஒன்றா இருக்கும். இதை பேசிட்டு கடைசி இதை முடிக்கிறார். இப்படி தொடர்ச்சி. இதை வந்து நாம போட்ட புத்தகம் இல்லை, திராவிடர் கழகம் வெளியிட்ட புத்தகம். இப்பயும் திடலில் கிடைக்குது, இப்பயும் அமேசானில் கிடைக்குது, வாங்கி படிக்கலாம். இப்படி எதையுமே யாரும் நம்ம தோழர்கள் படிக்கிறது இல்லை. கருப்பு சட்டை போட்டோம்னால என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம உலகத்தில் நம்ம தான் அறிவாளி, நம்ம தான் பகுத்தறிவாதி, மற்றவங்க பூரா முட்டா போய. இது இப்படி தான் இந்த சிந்தனை எல்லா பெரியாரிஸ்ட்டும் இருக்குது. அதை நாம் கொஞ்சம் மாற்றணும், தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து படிக்கலைனாக்கா நம்ம பெரியாரே தப்பாக பண்ணிட்டாருங்க, இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், அவர் தைநாடு கொஞ்சம் அழுத்தி பேசியிருக்கலாம், தைநாடு ஏன் அவர் வாங்கி தரல, நம்ம நாளைக்கு பேசுவோம். பெரியாருக்கு படிக்காம விட்டோம்னாக்கா இன்றைக்கி திருமுக காந்தி தான் அதை விட நல்லா பேசுகிறார் தைநாடை பெரியாரை விட அப்படின்னு பேச வேண்டிய சூழல் வரும் நம்ம பெரியாரை படிக்கலைன்னா. ஸோ பெரியாரை தொடர்ந்து படித்தா இந்த குழப்பம் மத மாற்றமா புத்தர் விழாவா அதை பற்றி குழப்பங்கள் நமக்கு வராது. சரி, புத்த நெறியை தழுவுங்கள்னு இப்போ திராவிடர்கள் வெளியே புத்தகம் போட்டாங்க, இல்லை அந்த கருத்துக்களை புத்தகமாக போட்டாங்க, இது தொடர்ச்சியாக போட்டாங்க. அந்த புத்தகத்தில் குறிப்பாக நான் அதெல்லாம் எடுத்து கூட அதில் போட்டிருக்கோம், அதை பற்றி அறியாமல் விரிவாக தோழர் பேசுவார் பின்னாடி. இது திராவிடர்கள் வெளியிட்ட புத்தகத்தை மட்டும் நான் சொல்லலை. அதுக்கப்புறம்
முக்கியமாக இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்போ இருக்கிற அமைப்புகள் இன்றைக்கி திராவிடர் கழகமோ இல்லை திராவிடர் விடுதலை கழகமோ தந்தை பெரியாதிகாவோ இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் ஏதோ 4 பேர் சேர்ந்து பேசுகிறோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டாம். திராவிடர்கள் இதை விட அறிஞர் அண்ணா சொன்னதே உங்களுக்கு தெரியும். பெரியார் வந்து மதமாற்றத்தை பற்றி பேசினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அறிஞர் அண்ணா வந்து அவரே சொல்கிறாரு, அம்பேத்கரின் மதமாற்ற முடிவு என்பது நாட்டில் உள்ள நல்லோர்கள் அனைவராலும் பாராட்டி வரவேற்கத்தக்க முடிவுன்னு தான் சொல்கிறார். ரொம்ப தெளிவான ஒரு அந்த கட்டுரையை எடுத்து போட்டு பின்னிணைப்பு அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். நல்லா சொல்கிறார். அதாவது தீண்டாமை, பாராமை, அணுகாமை, பிறப்பில் உயர்தாழ்வு போன்ற கொடிய நோய்க்கிருமிகள் உள்ள மாளிகை தங்கத்தால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் அது அரண்மனையாகவே இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் ஒரு நாளும் அங்கே தங்கியிருக்க ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், வெளியேறியே தீருவார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. நீ தீண்டாமை, பாராமை, அணுகாமை, பிறப்புக்கு ஒரு நீதி, குலத்துக்கு ஒரு நீதி வச்சிருக்கிற இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நோய் கிருமிகள். இந்த நோய் கிருமிகள் உள்ள ஒரு கட்டடம், ஒரு மாளிகை, அது தங்கத்திலே கட்டி வச்சுருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் கூட அங்கே இருக்க மாட்டாங்க, வெளியேறியே தீருவார்கள் அப்படின்னு அண்ணா சொல்லி விரிவான கட்டுரை திராவிட நாடு பத்திரிகையில் வருது. 1956 திராவிட நாடு பத்திரிகை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பின்னணியில் கொடுத்தோம் உண்மை ஏட்டில், நம்ம திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வமான ஏடான உண்மை ஏட்டில் போன வருஷம் 2022 அக்டோபரில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஆய்வு கட்டுரைங்கிற பேரில் வந்திருக்கு. அந்த வார்த்தையை சொல்கிறேன், ஆய்வு கட்டுரைங்கிற பேரில். ஆய்வு கட்டுரைன்னு போட்டு புத்தம், பெரியாரியம், இந்துத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தஞ்சை மருதவாணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். முக்கியமான கருத்தாளர் அவர் எழுதின கட்டுரையை வந்து இப்போ விடுதலையில் இப்போ போட்டிருக்காங்க. இந்த ஜனவரி 23 வரைக்கும் அந்த தொடர் கட்டுரை வந்துச்சு. அதில் அவர் நம்ம மருதவாணன் என்ன சொல்கிறது, மிக முக்கியமான தகவலை என்ன சொல்கிறாருன்னா, புத்த மதத்தை வந்து அதாவது என்ன சொல்கிறாருன்னா அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரியத்திற்கு எதிர்ப்புரட்சியாக தோன்றிய அந்த எதிர்ப்புரட்சியாக தோன்றிய பௌத்தத்தின் மீது தொடர்ந்து சனாதன கழிவுகளை கொட்டினாங்க. அந்த சனாதன மாசுகளையும் கழிவுகளையும் அகற்றி புரட்சிகரமான பௌத்தத்தை வடிவமைத்தது தந்தை பெரியார் தாங்கிறாரு. அதை வந்து தெளிவாக அந்த உண்மையில் வந்திருக்கு. இந்த செய்தி வந்து உண்மையில் வந்திருக்கு. புரட்சிகரமான பௌத்தத்தை வடிவமைத்தது, தோற்றுவித்தது, அதை அந்த மாதிரி மாற்றி உருவகப்படுத்தினது வந்து தந்தை பெரியார் தான் சொல்கிறாங்க. அதிலே வந்து டாக்டர் பேராசிரியர் ஞான அலாசியஸோட கட்டுரை ஒன்று அதுலேயும் போட்டிருக்காங்க, உண்மையில் போட்டிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக உண்மை பத்திரிகையிலே வந்து பெரியார் தான் வந்து சரியாக பௌத்தத்தை காட்டுறாருன்னு சொல்லி உண்மை பத்திரிகையில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திராவிடர் விடுதலை கழகம் இப்போ 2019 நிமிர்வோம்னு அவங்க அதிகாரப்பூர்வ பத்திரிகை ஒன்று இருக்குது, நிமிர்வோம்னு சொல்லி. அந்த பத்திரிகையில் 2019 செப்டம்பர் மாத இதில் ஒரு தலையங்கமே எழுதுகிறாங்க. தலையங்கம் என்னென்னா, பௌத்தம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம் அப்படி ரொம்ப தெளிவாக எழுதுகிறாங்க. அது ஈழ பிரச்சனை, ஈழத்தில் வந்து புத்திஸ்ட்டுகள் வந்து தமிழர்களை கொள்கிறாங்க அப்படின்னா அது வந்து புத்தர் சொன்ன பௌத்தமே கிடையாது. நாங்கள் மதிக்கும் பௌத்தங்கிறது இங்கே அம்பேத்கர், பெரியார், லட்சுமி நரசு போன்றவர்கள் சொன்ன பௌத்தத்தை தான் நாங்கள் அதெல்லாம் வந்து இதை சொல்கிறார். அதாவது லட்சுமி அரசு, அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் காட்டின பௌத்தத்தை தான் நாங்கள் மதிக்கிறோம், அதுதான் நமக்கான பௌத்தம். இது பௌத்தம் வந்து மதம் இல்லை, மார்க்கம்னு திராவிடர் விடுதலை கழகம் தெளிவாக சொல்லியிருக்கு. இன்னொன்று, அது சொன்னது மட்டும் இல்லை, செயலில் ஒரு காரியம் செஞ்சுருக்காங்க. 2019 விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு எதிர்வினையாக என்ன நடந்ததுன்னா, புத்தர் சிலை ஊர்வலம் நடந்தது. புத்தர் சிலையை வச்சுட்டு தான் ஊர்வலம் நடத்துனாங்க திராவிடர் விடுதலை கழகம். ஸோ விநாயகனுக்கு எதிர் என்னங்கிறது திராவிடர் விடுதலை கழகம் அடையாளம் காட்டுது. அதை நாம் ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி திராவிடர் கழகம் ஏற்கனவே உண்மை தொகுப்பு வந்திருக்குன்னு சொன்னேன், தோழர் தான் சொன்னார். அதாவது உண்மை பத்திரிகை வந்துச்சு. உண்மை பத்திரிகை 1970 முதல் இதழ் 1970 ஜனவரி மாதம் அந்த ஜனவரியில் தான் உண்மை பத்திரிகை தொடங்குறாங்க. 1970 வருஷம் ஜனவரி மாதம் தொடங்குறாங்க. அந்த தொடங்கினவர் பெரியார் அப்போ உயிரோடு இருக்கார். 1970 உயிரோடு இருக்கார். அவர் தொடங்கின உண்மை பத்திரிகையில் முதல் அட்டை புத்தரோட படம் தான். முதல் அட்டை புத்தரோட படம். அட்டையை திருப்பினீங்கன்னா புத்தம் சரணம் கச்சாமி அந்த புத்தரோட கொள்கையெல்லாம் உள்ளே வரும். அட்டையோட உள்பக்கம் அட்டை இருக்குது. நீங்கள் எப்பயும் திராவிடர் காலத்தில் போய் போகலாம்.
அதாவது பெரியார் வந்து 1970 வரைக்கும் 1970 வரைக்குமே புத்தர் மேலே, அதாவது இத்தனைக்கும் அதில் உலகின் முதல் பகுத்தறிவு மாத இதெல்லாம் வரும், ஒரு பகுத்தறிவு ஏடுன்னு வரும். பகுத்தறிவு ஏட்டோட முதல் அட்டைப்படத்தில் யார் வர்றா? புத்தர் வர்றார். போட்டது யார்? பெரியார். சரி, அது பெரியார் காலம், அது ஒரு முக்கியமான குறிப்பு. சரி, இப்போ அது எப்படி இருக்குது? அந்த திராவிடர்கள் எப்படி இருக்குது அதையும் பார்ப்போமே. இப்போ 2020 ஒரு புத்தகம் போட்டாங்க. திராவிடர்களும் முதல் முறையாக படக்கதை, படங்கள் மூலமாக, அனிமேஷன் மாதிரி படங்கள், அந்த படங்கள் மூலமாக படங்களை பிரிண்ட் பண்ணி இந்த குழந்தைகள் படிக்கிற மாதிரி புத்தகம். இன்றைக்கி இந்த குழந்தையை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு, நீங்கள் இப்போ குழந்தைகளுக்கு தேவையான எந்த படக்கதை உள்ள காமிக்ஸ் இந்த மாதிரி புத்தகம் போனீங்கன்னாலும் அது ராமாயண மகாபாரத கதையாக தான் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு மதத்தை பேஸ் பண்ண கதையாக தான் இருக்கும். அப்போ பகுத்தறிவாளர்களுக்கான, ஒரு பகுத்தறிவு குடும்பங்களுக்கு உள்ள குழந்தைகளுக்கான படக்கதைகள் எதாக இருக்கானா? இல்லை. அந்த குறையை தீர்த்தது திராவிடர் கழகம். ஒரு படக்கதை புத்தகம் போட்டாங்க. அந்த அது ஒரே புத்தகம் தான் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு வரல. அந்த ஒரே புத்தகம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த படக்கதை புத்தர், வேறு ஒன்றும். இப்போ 2020 வந்த புத்தகம் அது. நம்ம மறைந்த சாக்ரட்டிஸ் அவர் தான் தயாரிச்சிருக்கார், பெரியார் சாக்ரட்டிஸ் தான் தயாரிச்சிருக்காரு. அவரோட புத்தகம், அவரோட ஐடியாவில் வந்த புத்தகம். 2020 திராவிடர் கழகம் வெளியிட்ட முதல் படக்கதைங்கிறது புத்தர் கதையை தான் படக்கதையை வெளியிடுறாங்க. அப்போ திராவிடர் கழகம் என்ன வழியை நமக்கு காட்டுதோ, திராவிடர் விடுதலை கழகம் என்ன வழியை நமக்கு காட்டுதோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். ஏன் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் நாம் புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தார். இந்துவாக இறக்கப்போவதில்லைன்னு பெரியார் போட்ட புத்தகம், பெரியார் பேசின உரைகளை தொகுத்து போட்டோம். தோழர் புனித பாண்டியன், நான் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் இருந்தோம். கோவை ராமகிருஷ்ணன் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவர் தான் பேசினார். இந்த புத்தகத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும், அதுதான் இன்றைக்கி வரலாற்று கடமையெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு உரையாட்டியிருக்கார். அப்போ பெரியார் காட்டின வழி, திராவிடர் கழகம் காட்டிய வழி, திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடகம், இவங்கெல்லாம் என்ன நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதில் தான் நாமளும் போகிறோம். நாம் புதுசாக இன்னும் கண்டுபிடிச்சி எதையும் செய்யலை. அதுவும் இது ஒரு தொடக்கம்தான். இது இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல்னால, இதனால் ஒரு சட்ட ஒழுங்கு அதுன்னு தேவையில்லாத பிரச்சனை, நம்மளால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாம் திட்டமிட்ட பல விஷயங்களில் தவிர்த்துட்டு புத்தர் விழாங்கிற பேரில் ஒரு சின்ன கூட்டமாவது நடக்கணும். அது ஒருவேளை இதுக்கு அனுமதி இல்லாட்டி கூட நாங்கள் யாருக்குமே சொல்லாமையாவது ஒரு கூட்டத்தை நடத்தி லைவாக வீடியோவாவது போட்டுறணும். புத்தர் விழான்னு ஒன்று இனிஷியேட் பண்ணி ஆகணும், மீண்டும் இதை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதனால் இது கடைசி கட்டம். இது நாங்கள் திட்டமிட்டதோட மிக மிக சுருங்கிய வடிவம். இதை மிக சிறப்பாக அடுத்தடுத்து பெரிய அளவில் இதை கொண்டு போவோம். இது நாங்கள் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, திராவிட இயக்கங்களும் கொண்டு போகணும், பகுத்தறிவாளர்களும் கொண்டு போகணும், எல்லாமே செய்யணும். இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது எங்கள்கிட்ட நீ மதம் மாறிட்டியா, மத மாற்றத்தை அதிகமாக பேசுகிறான். நம்ம நிறையா பேசுகிறோம், தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளவுலாம் சொல்கிறையே, நீ ஏன் மதம் மாறலை, நீ பௌத்தம் தழுவிட்டியா, நீ பௌத்தம் ஏற்றிட்டியா அப்படின்னா ஒரே பதில் தான் அவங்களுக்கு. நான் என்னைக்கு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தனோ அன்னைக்கு பௌத்தனாகவும் மாறிட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்த கேள்வி கேட்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்னைக்கு திராவிடர் கழகமாக சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்க புத்தராகவும் ஆயிட்டாங்க. இது பெரியார் சொன்னவரை, நானே புத்தர் அப்படின்னு பெரியாரே சொன்னது. அவரே புத்தருங்கும் போது நான் புத்திஸ்ட் தான். நன்றி.